சாமி டேய் கட் பண்றா டேய் சொல்லு ஓ இனிமே பிளான் பண்ணிட்டியா டீசல் ஊத்துனா புனலோட தான் புனல் வடிக்கிட்டு பெருசா ஓகேன்பா ஒரு வெயில் 5 கிலப்போ தான் ஓட்ட போகிறோம் கொஞ்சம் வெயில் தான் அடிக்கிற மாதிரி தெரியுது அது ஓட்டி இன்றைக்கி ஓட்டனே ரொட்டேட்டர் ஓட்டி பார் ஓட்டியோட சொல்கிறாங்க காடு ஈரமாக இருக்குதான்னு தெரியல நேற்று வேறு வடிஞ்சோட மழை வேறு பெஞ்சிருச்சு அங்கேயும் கடை குத்துற என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாப்பிள்ளைக்கு முன்ன பண்ண வேணும்டா இவனை கமுத்தி போட்டு இப்போ பாருங்கம்மா சாமிடா நல்லா புதன்கிழமை வரலாம் பக்தியாக இருப்பான் அதுக்கு வேலை வியாழக்கிழமை கறித்தான் ஒரு ஆட்டையே முழு ஆட்டை பிடிச்சி கோழி தான் ஆடு திங்கத்தல் சும்மா வர்றதை போட்டு இழுத்து கிடக்குறேன் நான் நீ அந்த லட்சணம் ஒன்றுக்கு ஆமாம் ஆமாம் ஊற்ற முடியுது சாமியெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது கோயமில போடுறான் சாமி சரணம் ஐயப்ப சரணம் அப்பச்சாரம் பச்சாரமா பச்சாரம் பச்சாரம் டீசல் நாக்கி என்னடா பண்ணுறீங்க கூட நான் ஊற்றி நீ கீழே ஊற்றி போடுவேன் டாப் போடா வெயில் வேறு இன்னைக்குனாச்சும் டாப் ஃப்ரீயாக இருந்தால் இறக்கி போடலாமாடா நைட்டு நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம் நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்டா எடுத்தோம் பேனர் எடுத்தோம் கழுத்து நான் வர மாட்டேங்கிறேன் இதில் காமிங்க அவனுக்கு தண்ணி தேன் மாதிரி இது எங்கே வாங்கினீங்க இல்லையா சார் சரக்கு தேன் மாதிரி இருக்குடா எங்கே வாங்கினீங்க தென்கோட்டில் தான் வாங்குவீங்க சரி ஆளுக்கு ஒரு மூடும் ஊற்றிக்காங்க பார்க்காதீங்க வெறுக்கி வெறுக்கி பார்த்துக்கிட்டே ஊற்றாங்க வாட்டர் இடத்துல கல்லுக்கு கல் வாங்கி கொடுங்குறான் கல் வாங்கி கொடுக்கலாம் பில்லு தான் வாங்கி கொடுக்குறேன் கல் நிறைய இருக்குதுன்னா சரி அது வேண்டாம் இதை 2 பேரும் கண்ணை மூடாத பார்த்து ஊற்றுறீங்கல்ல ஆனால் ஏழோட சின்ன வயசுல எங்கள் அப்பா செவனப்பிட்ட பாடம் பிடிச்சிருந்தாங்க வயக்காட்டுக்கு ஊற்றுறதுக்கு என்ன அது பால்டா ஊற்றுறதுக்கு எடுத்து மடக்கு குடிச்சுட்டேன் டேஸ்ட் எல்லாம் கீழே தொப்பி பார்த்தா நல்லா தண்ணியில் தொப்பினா நல்லா மிதக்குது அப்படியா அப்போ ஆனால் டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு டேஸ்ட் ஒன்றுமே நல்லா இல்லை சப்புனுக்குது எல்லாத்தையுமே ஸ்டவ் நான் முடி போகிறேன் போயிட்டேன் ஓகேன்பா அவ்வளோதான் டீசல் ஃபில் பண்ணியாச்சு இனிமேல் போய் மாப்பிள்ளை இறக்குற டெப்த்து பூராத்தையும் ஓட்ட போகிறாரு கீழே கையில் சொல்கிறாதீங்க சரி சாரி சாமி சரணம் ஆனால் கடைசி வரைக்கும் போக மாட்டேன் அந்த அப்படி சொல்லு எண்டு கொஞ்சம் கிரிச்சு அடிக்கலாமா மாப்பிள்ளை இப்போ தான் அடிச்சியா பார்க்கமா லைட்டாக ஒரு அழுத்தி விடு என்ன மாதிரி மூடணும் கரெக்டாக அப்படியா சரி நீ எடுத்துகிட்டு வா பார்க்கலாங்க புத்தி எங்கே போகுது பாரு மாலை போட்டுக்கிட்டு ஆடா நான் என்ன சொன்னேன் சாவி ஓட்டையை காணும் ஸ்டார்ட் பண்ணுவியா இல்லை எல்லாம் இதில் ஸ்டியரிங்கில் இது என்ன இது பின்னாடி இல்லடா இது பின்னாடி இல்லை இது பின்னாடி இல்லடா இது பின்னாடி இல்லை போ இந்த நார்மலாக இதில் என்ன ஒரு பிரச்சனைனா கியர்லேயும் நோட்டில் கொடுத்துட்டான் ஷெடில்லையும் நோட்டில் கொடுத்துட்டானா அதனால் எல்லா கியர் அந்த லோ ஐ மீடியத்துலேயும் நோட்டில் கொடுத்துட்டான் இதெல்லாம் கொடுக்கவும் பெரிய தலைவலியாக போட்டுருக்கு போ கொல்ல விடு என்னடா பண்ணுறான் சப்பாக்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது ஓட்ட தான் ஃப்ரீ ஆகும் அதனால் கொஞ்சம் கிரீஸ் அடிச்சுட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரீ ஆயிரும்
போதும், நீ ஓட்டுனதெல்லாம் நிறுத்து, ஆஃப் பண்ணு. சூப்பராக ஓட்டுறப்போ. போதும் அப்போ. அது எண்டு கடை பால் கடிச்சு விட்றா. பாலுக்கு ஒரு எழுத்து அழுத்தி விடு. ஆக்சிலுக்கு நான் அடிக்கவே இல்லை, வண்டி எடுத்து அடிச்சு ஒரு நாள். ம். ஓ, அப்போ மட்டும் வெயில் அடிக்காதுன்னு உனக்கு இது தண்ணியில் முழுவனா மட்டும். அங்கே வேணா பிடிச்சிக்கலாம்டா, அங்கே வேணா பிடிச்சிக்கலாம். வாய்க்கால் தண்ணி, திருமணி முத்தாறு வாசனா தண்ணி. இன்னும் காட்டுக்கே போகல, சூஷி கிணறு இருக்குது, அதில் குதிச்சு எந்திரிச்சு வந்துடலாம். போடலையா நீங்கள் நேற்று மழை பெஞ்சிருச்சுல. வா நம்ம வண்டியில் போகலாம். அங்கே வாக்கறானா டேய், கால் சந்தில் போடு. ஓடி எப்படின்னு பார்க்கலாம், கீழே விடுதே இல்லையா. நாங்கள் வரோம். இவ்வளோலாம் நடக்க முடியாது, கால் வலிக்கும். போயிட்டோம். கிணத்துக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி போயிட்டோம். இதுன்னு இது நான் எங்கூட வைக்கிறது யாரும் இல்லை. வண்டிக்கூரில் போட்டு போ, ஃபோன்னா வராதில்ல. எதுக்கும் ஒரு கண்ணு பார்த்துக்கா. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த 585ல கலப்பி ரொம்ப ஃபுல்லாக தூக்கணும்னா மக்காட்டில் இடிச்சு போகிறோம். குழம்போ இறக்காத, அப்படியே வரமா ஓட்டி வந்துடலாம். ஆமாம், அவ்வளோ பில்லெல்லாம் செத்து போச்சு. நான் உழவுச்சிருக்கேன். அப்படி இல்லாத 40 நிமிஷத்தில் ஓட்டுவேன். 1.5 மணி நேரம் ஓடுவேன். வருமா என் நேரத்தில் பார்த்துட்டு 1 மணி நேரம் இருந்துச்சு. பறந்து ஓடிக்கிட்டே. தான் ஓடுச்சு. அந்த 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சு சொல்லிடுச்சு. அது கரெக்டு. அது கரெக்டா? அது மட்டும் எப்படி இப்படி விளாட்லாம் விட்டுட்டு தெரியல. முதல் சாரில் விளா விட்டுச்சுன்னு தெரியலையே. சார்லாம் கொடுத்தாச்சு. அது கிராஸாக போட்டுக்கோங்க. பதமாக வந்துச்சுன்னா அப்படியே ஓட்டி அப்படியே எல்லாரும் எடுத்துக்கிட்டான். எனது ஓட்டுனா அது என்னத்த ஓட்டுறது சொல்லி பார்க்கலாம். இப்போ உயரமான காசு இதெல்லாம் இறக்காத, கையில் இறக்கு. கண்ட இடத்துல இறங்கி பார்த்துறேன். போலாம் அணுகுண்டு மாதிரி பேசணும். சதுரத்துக்கு சதுரம், பாக்கத்துக்கு பாக்கம். கொஞ்சம் உள்ள கம்மி கலப்பை வெளியே கம்பி.
ஏய் லட்சி அழுத்தி கீர் போடு. மாமா இனிமேல் மூவ் பண்ணு. கலப்பை ரொம்ப முன்னாடி அண்ணா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடியில் வந்து தேய ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு மட்டமாக இருந்தால் மட்டும்தான் ஆம்பு மட்டும் உட்காரும். பதமாக தான் இருக்குது. ரொட்டாட்டில் அப்படியே ஒரு சால் ஓட்டி அப்படியே பாறை ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். மேல் வெயிலாம் ஈரமாக இருக்குது. இதுக்கு ரொம்ப காஞ்சி போச்சாட்டுக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு தெரில. நம்ம பழைய 585 இது கொஞ்சம் வெடுக்குன்னு போகிற மாதிரி இருக்குது ப்ரோ. இந்த ஒரு காடும் ஓட்டிகிட்டே எங்களுக்கு இன்னும் மேலே ஒரு வயல் இருக்குது, ஒரு பாட்டி இருக்குது. அதை ஒன்றையும் ஓட்டிகிட்டு அந்த வயட்டம் 5 கலப்பை வேலை முடிஞ்சது. அப்புறம் இனிமேல் பத்தி காடு எல்லாம் முடிஞ்சுட்டு இனிமேல் வந்து அலகாட்டுக்கெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதான் ப்ரோ. ரொட்டாட்டர் கரெக்டாக இருக்குமா? ரொட்டாட்டருக்கே கரெக்டாக இருக்குமா? அன்னைக்கு ஓட்டுனது காடு காஞ்சி போச்சு. உனக்கு தெரியாது என்ன யாரும் கேட்குற? ஒரு டிராக்டர் ஆப்ரேட்டரு ஓரமாக லைட்டாக ஈரமாக இருக்குது. அப்படியே ஓட்டி விட்டு போக வேண்டியதான். மழை வந்துட்டா ஓட்ட முடியாது. எனக்கு ஓட்டி விடு எல்லோரும் கொட்டை பண்ணிட்டாங்க அப்படின்னா காடு ஈரமாக இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஈரலாத காடாக இருந்தால் எதை நீங்கள் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணலாம். ஈரமான காட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ப்ரோ, அந்த ஆனந்த வண்டி செட்டு வீடியோ. அந்த ஸ்பீக்கரை பார்த்துட்டு நிறையா பேர் என்னங்கிறீங்க ப்ரோ அது வந்து ஊஃபர் ஸ்பீக்கர். ஆமாம் ப்ரோ ஊஃபர் தான், ஆனால் வந்து லெஃப்ட் ரைட் தான். ஓகேவா? ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். கொஞ்சம் பேஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் வட்டத்தில் மேக்ஸிமம் அதான் யூஸ் பண்ணுறாங்க. பேப்பர் போட மாட்டாங்க. அந்த ஸ்பீக்கர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோன்னு வச்சுக்காங்களேன். அடுத்தது கமெண்ட் கொஞ்சம் பார்ப்போம் ப்ரோ. அந்த நண்பர் பேர் என்ன அவர் பேர் என்னன்னா எங்கள் பேரை காணோம். ஆட் ஹார்ட். அப்புறம் ஜெகதீப் அண்ணா சால்ட்ரிங் தான் கரெக்டு. அண்ட் ஸ்பீக்கர் ப்ரைஸ் ஸ்பீக்கர் வந்து 600 ரூபா ப்ரோ. லெஃப்ட் 600, ரைட் 600. தியோட்டர் வந்து 150 ரூபா. எல்லாமே புதுசாக தான் வாங்கிட்டு வந்தோம். வந்து அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தா செட்டில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்குது, பழைய செட்டு. அப்புறம் அந்த செட்டை வந்து ரெடி பண்ண மெக்கானிக்கு கொடுத்துட்டோம். அப்புறம் வேலை செஞ்சு கொடுத்தா தான் தெரியும். அடுத்து கிருஷ்ணகுமார் ப்ரோ ஜே பிளேடு பார்த்துருக்கேன் மாதிரி போடலாமா ப்ரோ? ஜே பிளேடு போடலாம் ப்ரோ. ஆனால் ஜே வந்து எப்படி சொல்கிறது, சேடைக்கு தான் ப்ரோ ஆகும். மித்தபடிக்கு எல்லா காட்டுக்கும் ஜே பிளேடு ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு செட் ஆகலை. நான் பாருங்க 2 வருஷம் முன்னாடி ஒரு பிளேடு போட்டிருப்பேன். அது நமக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிப்பிடிச்சு. இது வேறு வெல்டிங் ஆனந்த வண்டியை வச்சுட்டு கண்ணு பாரு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாரு.
ஆனந்த வண்டிக்கு வச்சேன்னா வெயிலில் என்னால் முழிக்கவே முடியல. இப்போ ஆக்சுவலி நான் இதை வந்து நான் ஓட்டுற ஃபீல்டு, அஜித் வேறு பக்கம் ஓட்டிகிட்டு இருந்தான். நேற்று இந்த வெல்டு அடிச்சுட்டு நைட்டு வேறு மாத்திரை போடாத படுத்துட்டுனா நைட்டு நல்லா சிறப்பாக வச்சு கண்ணு செஞ்சிருச்சு, தூக்கமே இல்லை. அதனால் வெயிலையே பார்க்க முடியல ப்ரோ, அவ்வளோ தூரம் வெயில் அடிக்குது. ஏன்னா நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க, வெல்டு அடிக்கும் போது பார்த்துட்டு நைட்டு சிவராத்திரி ஆனவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. நான் என்றைக்குமே டேப்லெட் போட்டுருவேன். நைட்டு கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே டேப்லெட்டு போடாமல் மறந்து தூங்கிட்டேன். அது என்னடானா நான் நல்ல வேலையை பார்த்துட்டு சரியா நைட்டு ஒரு 2-2:15 இருக்கும். கண்ணில் அப்படியே நெருப்பு அள்ளி கொட்டின மாதிரி தகன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 மணி நேரம் கண்ணு மேலே ஈரத்துணி நினச்சி போட்டு தூங்கினேன். தூங்கவே இல்லை, 1 மணி நேரம் அப்படியே எப்படி தூங்கினே எனக்கே தெரியல, அப்படியே தூங்கிட்டேன். காடு பாருங்க எவ்வளோ ஈரமாக இருக்குது. சரி அப்படியே ரொட்டேட்டர் ஓட்டி பாறை ஓட்டிகிட்டு போக வேண்டியதுதான் ப்ரோ. ஏன்னா இன்றைக்கி மழை இருக்குதுன்ட்டுருக்குறாங்க. மழை வரங்காட்டி இதை ஓட்டி பாறை ஓட்டிவிட்டா அப்படியே எடுத்து கட்டிக்கோன்னு காட்டுக்காரர் சொல்கிறாரு. ஆனால் வண்டி சவுண்டு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கர 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 கரன்னு ஒரு சவுண்டு வருது. ஆனால் இது வந்து கேட்டால் வண்டியில் வந்து வர சவுண்டே தான், இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரர் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம பழைய பயிர்ஸும் இதே மாதிரி தான். ஆனால் வந்து எதுவுமே அதை பற்றி இஷ்யூவே வரல. மைலேஜும் நல்லா இருக்குது. வண்டி அது ஷெட்டில் கீரு. இந்த ஸ்டேரிங்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது ப்ரோ. அப்புறம் லிவர்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இதெல்லாம் போக போக நாளடைவில் ஃப்ரீ ஆயிருன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு. அந்த பையட்டுமே அப்படி தான் இருந்துச்சு. ஒரு 1600 மணி நேரத்தில் எல்லாமே ஃப்ரீயாக தண்ணி மாதிரி ஓடிந்துருச்சு. எதுவும் டைட்டாக இல்லை. ஃபஸ்ட்லேயே ஃப்ரீயாக கொடுத்துட்டா போக ரொம்ப லொலப்பலான்னு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்து அப்புறம் ஓட ஃப்ரீ ஆகிட்டா நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் மாப்பிள்ளை ஒரு நாளைக்கு 50 ஐட்டம் லிவர் இறக்குறான். அதுவும் பேலர் ஓட்ட விட்டால் லிவரே ஒரு வழி பண்ணிடுறான். கீர் பாக்கே புட்டு போடுவானாட்டுக்குது பேலருக்கு. பின்னாடி போடும் விட்டு டடக்கு புடுங்க அடித்து எடுத்து நெவுத்தான். 2 சால் ஓட்டி விட்டு அப்படியே போயிட்டு ரொட்டேட்டர் எடுத்து விட்டு இன்றைக்கி ஓட்டி வேலையை முடிக்கணும் ப்ரோ. இன்றைக்கி இது தான் வேலை. மாப்பிள்ளை என்னங்கன்னா எவ்வளோ ஈரமாக இருந்தாலும் சரி ரொட்டேட்டர் ஓட்டி பார் ஓட்டுறாங்க மாமா அப்படிங்கிறான். ஓட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லைடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்படி தான் என்கிட்ட கேட்டுவிட்டாப்புல. கண்டிப்பாக அது நான் அனுபவித்தேன். ஓகேன்பா. வரையிரு. ஓகேன்பா. இந்த காட்டுக்காரர்கிட்ட வந்தால் அந்த காட்டுக்காரரை பற்றி பேசுகிறாங்க. அந்த காட்டுக்காரர்கிட்ட இந்த காட்டுக்காரர். நம்ம எந்த காட்டுக்காரர்கிட்டையும் எந்த பழமையும் வாங்கக்கூடாது. வாங்கிட்டு நாம் நல்லதை நினச்சி ஏதாச்சும் ஒரு காட்டுக்காரர்கிட்ட இன்னொரு காட்டுக்காரர்கிட்ட சொல்லிப்போம். யார் சொன்னாங்க எவர் சொன்னாங்கன்னு நம்மளை கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது நமக்கு தேவையில்லாத வேலை. அவ்வளோதான் ப்ரோ. ஒரு சால் வந்துட்டான் மாப்பிள்ளை. இன்னும் ஒரு சால் ஓட்டிட்டு போயிட்டு ரொட்டேட்டர் எடுத்து வந்து கட்டி ஒரு உடச்சிட்டு பாருக்கு தான் மண் எவ்வளோ வரும்னு தெரில. வரும் ஓரளவுக்கு. வர மண்ணை ஓட்டிவிட்டு போக வேண்டியதான். ஈரக்கடி அன்றைக்கி 5 கிழப்பில் ஓட்டவே முடியல, அந்தளவுக்கு காஞ்சி போய் கிடந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா மண் ஈரமாக கிடக்குது. 2வது சாலுக்கும் நல்லாவே குட்டாங்கட்டுன்னு நினைக்கிறேன். எது கட்டினாலும் சரி பாறை ஓட்டுறோம், வேலையை முடிக்கிறோம், போகிறோம். மாப்பிள்ளை பாருங்கள் லிவரை வச்சு விட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டான். இதே 2 வீல் டிரைவராக இருந்தால் இப்படி வச்சு விட்டு ஜாலாட்டமாக இறக்க முடியாதுல்ல. 4 வீல் டிரைவாக இருக்கும், இந்த வேலை பண்ணலாம். பின்னாடி வீலுக்கு மட்டும் வெயிட் போட்டால் நான் நல்லா இருக்கும். பின்னாடி வீல் பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்லீப்பேஜ் ஆகிட்டு வரும். ஜாலியாக ஓட்டுறேன். கலப்பை கரெக்டாக முருகானு கத்துது.
ஒவ்வொருத்தர் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா கலப்பை முழுவற மாதிரி எடுத்து போடுவாங்க. அது பேருக்கு 2 சுற்று அதில் எடுத்து போகிறதுக்கு காடு பூரா ஓட்டினா ஒரு பார்ட்டியோட சந்தோஷப்படுவோம். அந்த இன்ஸ்டாகிராமுக்கோசரம் எதுக்கு அந்த வேலை செய்யணும்? ஒரு 2 சுற்று ஓட்டிட்டு அப்புறமேட்டு தூக்கி பிடிச்சிட்டு ஓட்டுறது. ஓட்டுனா ஏகத்துக்கும் வந்து காடு பூரா ஒரே மாதிரி அழுத்தி பிடிச்சி ஓட்டணும். இப்போ நாம் ஓட்டுறது இதுதான் ப்ரோ ஆழம். இதுக்கு மேலே ஆழமும் போகாது இந்த வெயில். இதுக்கு மேலே ஆழம் போனாலும் வண்டி இழுக்காது, டயர் தான் ஸ்லிப்பேஜ் ஆகும். அதனால் என்ன உழவு வருதோ அதை ஏகத்துக்கும் போடு. இந்த வீடியோக்கோசரம் அழுத்தி பிடிச்சி ஓட்டுறது, வீடியோ கட் பண்ணிட்டா வந்து மேலே தூக்கி பிடிச்சிட்டு ஓட்டுறது, ஏகத்துக்கும் ஒரே மாதிரி ஓட்டினோம்னா காட்டுக்காரர் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாமளும் அவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் துணிஞ்சு பேசலாம். நான் என்னை தூக்கி பிடிச்சிட்டு ஓட்டுறேன்னா காசு பிடிச்சி தரேங்கிறேன். நான் இந்த அளவுக்கு ஓட்டுறேன், இதுக்கே காசு தர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் கேட்டால் மணிக்கு 800 ரூபாய்க்கு ஓட்டுறோம், 750 ரூபாய்க்கு ஓட்டுறோம் ப்ரோங்கிறாங்க. அவங்களாம் எப்படி தான் ஓட்டி சமாளித்து கடன் கட்டுறாங்களோ தெரியல நண்பா. இது ரொம்ப பெரிய விஷயம் என்ன கேட்டால். ரொட்டேட்டர் வந்து இப்போ எங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட்டர் மணிக்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டுறாரு. 1000 ரூபாய்க்கு ஓட்டி என்னது மீதி ஆகணுங்களே சொல்லுங்கள். டிரைவர் சம்பளம் கொடுத்து ரொட்டேட்டர் பிளேடு மாற்றி டீசல் அடித்து அதுக்கு மேலே உடையிற ஜாமானத்தை மாற்றி என்ன மீதி ஆகும்? வேறு மாப்பிள்ளை இந்த பிட்டை ரிவேர்ஸ் போட மாட்டான், இதுக்கு போய் ஒரு சுற்றிட்டு வருவான். இதில் தான் இவன் வந்து டைம் சேர்த்து பண்ணுறான். எப்படியும் நான் ஓட்டுறதுக்கு இவன் ஓட்டுறதுக்கும் வயலுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஷார்ட்டேஜ் பண்ணுறான். இதெல்லாம் இன்னும் ஒரு சில விஷயமெல்லாம் இன்னும் அவனுக்கு நேக்கு பத்த மாட்டேங்குது. நானும் எத்தனை நேரம் தான் சொல்கிறது, கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னாலும் அந்த டைம் ஷார்ட்டேஜ் பண்ணி போடுறான். அதை போய் சுற்றி வந்து எடுக்கிறது. இதை எடுத்து இப்படி இந்த வாழை அப்படியே ரிவேர்ஸ் போட்டு எடுத்து அப்படியே அந்த மூளையை போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறானா நீட்டாக வந்திருக்கும். இங்கே பாரு, அதை வந்தாலும் இந்த மூளையை வந்து கனெக்ட் பண்ணி எடுக்க முடியாது. இதுக்கு ஒரு ரவுண்டு போட்டு எத்தனை வேலை. இதை அப்பயே ரிவேர்ஸ் போட்டு எடுத்துருக்கலாம்டா. அடப் மென்டல். இந்த ஒரு சின்ன வேலையெல்லாம் வந்து இவன் கட் பண்ணானா ஓட்டுறதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ அதை போய் இந்த ரிவேர்ஸ் அங்கேயே போட்டிருந்தானா வேலை முடிஞ்சிருக்கும். கேட்டால் அங்கே கொஞ்சம் சொட்டை வச்சிருந்தோம்மா அப்படின்மா. கேட்டால் என்கிட்டயே லாடு மாதிரி போய்க்குவான். அங்கே சொட்டையே இருக்காது, இவன் போய் ரவுண்ட் அடித்து வரான். இப்போ ரவுண்ட் அடித்து வந்தாலும் ரிவேர்ஸ் எடுத்து போட்டு தானே வரான். அப்படியே க்ளீனும் பண்ண முடியல. அது ஃபஸ்ட்டு ரிவேர்ஸ் எடுத்து போட்டுருந்தா நேரம் இந்த சுற்று முடிஞ்சு 2வது சுற்றுக்கு வண்டி திருப்பி இருக்கலாம். 2வது சுற்று சிறப்பு வேணான்னு பார்ப்போம். ரவுண்டு தான் போடுறான். இதெல்லாம் டைம் தான் வேஸ்ட்டு. இதை ஏன் சொன்னால் பிடிச்சிக்க மாட்டேங்கிறான்னு தெரில. வேறு எத்தனை சுற்றி சுற்றிட்டுக்கிறாங்க. இப்போ இங்கே வரான், அது இந்த மூளை சூனியாக இருக்குது. அதை வந்து அப்படி ஓரம் எடுத்திருந்தா இப்போ ஒரே முட்டா அந்த சூனி இப்போ 2வது சுற்று வேலையை முடிச்சிருக்கலாம். போட்டு ஏத்திரம் பாரு வண்டியில் போய் உட்காந்து. அதே மாதிரி வரப்போட போடும்போது கல்லுக்கிட்டு வரப்போ இருந்தால் தயவு செய்து பார்த்து விடுங்க, டயரை போடணும். ஏமாப்ப ஓட்டுறே இல்லை. இப்போ எதுக்கு அங்கே போய் அப்படி ரவுண்ட் அடிச்சு வந்த? ஒரு சொட்டை இருக்குல்ல, அந்த சொட்டை இதில் ரிவேர்ஸ் எடுத்து போட்டு அப்படியே அந்த மூலையில் போய் ஆகும். சரி, இப்போ இங்கே வந்து இல்லை, இந்த சூனி எடுத்த வரையும் போயிட்டு அடிச்சுட்டு வந்து இதை அப்படியே நேராக பிடிச்சி போகக்கூடாதுங்களா? அப்போதான் மூளை வளவாகும். ஆகும், டைம் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த சூனி எடுக்கிறேன் அடுத்த ரவுண்டு அப்படியே நேராக வந்துருக்கு. இந்த சூனி மலையாத வண்டி நேராக கண்டுபிடிச்ச மாதிரி ஓட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாமானமும் அப்படி தான் இருக்கும். உனக்கு வாழைப்பழம் மாதிரி எல்லாம் கொடுப்பான்னு பார்க்காத. வயலில் பார்த்தீங்கன்னா அச்சு குத்துறாம எல்லாம் வாழைப்பழம் மாதிரியே இருக்கும், சாப்பிட்டு போயிடுவேன். அதான் வாழைப்பழம் மாதிரியே இருக்கும், சாப்பிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஏமா அப்படி ஏமாந்துருக்குறேன். ஏதோ அவங்க அப்பா ஐயாளுக்கு ஆண்டவன் கொடுத்த காடு அவ்வளோதான். இது கூட இல்லை நமக்கு.
ஆ ஓட்டியோட பாறாங்கல்ல தான் தூக்கி வச்சுருக்கிறோம்ல விட்டு பேக்கலாம் அணுகுண்டாட்டம். போயிட்டு கொண்டாடுற ஓட்டிட்டு பாருவில் போய்ட்டு தான் பாரு ஓட்டி விட்டுறேன். ஒன்றால் முடியாது இல்லை. குடி கம்பத்து நேரம் குடி வயல் எல்லா வயலையும் குடிக்கணும். எல்லாம் மண்ணு பண்ணி குடிச்சு ஓட்டு லைட்டாக ஒரு தூக்கி கூட அதெல்லாம் கட்டி மாட்டாது. மழை மட்டும் இன்னைக்கு வராது இருந்து நாளைக்கு ஓட்டி பாரு ஓட்டுமா செமையாக இருக்கும். ஆனால் மானம் கம்மிட்டு இருக்குமா, மானத்துக்கு தூக்கம் வருமா, ஏன் நாளைக்கு பேயாவது இருக்க மாட்டேன்டா என் வயிறு நம்பி போச்சுடா அப்படின்னு. எங்கே வரணும் ஓட்டத்துலேருந்து போனால் ஆளையே காணோம். இடத்துல ஒரு ரன் போனோம் ரன்னா அப்படியே தூங்கிட்டானு தெரியாது. மண் பழம் மாதிரி வருது. ரொட்டேட்டர் ஓட்டி அமுத்தி வச்சுருவானான்னு எனக்கு தெரியல. இங்கே எல்லாம் என்ன எறும்பு இருக்குது பாருங்க ப்ரோ. இந்த சுளுக்கு எறும்புன்னு சொல்லுவாங்கள்ல, பூரா அதுதான் மேயுது. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் ஓட்டிட்டு எனக்கும் கொஞ்சம் வீட்டில் வேலைக்கு போயிட்டு நம்ம வேலையும் பார்க்கலாம். மாப்பிள்ளை வந்து எடுத்தாந்து ரொட்டேட்டர் ஓட்டி பவுடர் பண்ணிட்டோம். பண்ணிட்டு பாரு ஓட்டினா வேலை முடிஞ்சுது. தூக்க வேண்டிய இடத்துல தூக்கி பிடிக்க மாட்டேங்கிறான், அழுத்த வேண்டிய இடத்துல அழுத்தி பிடிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா மாப்பிள்ளை இப்படி இருக்குதே கொஞ்சம் பார்த்து ஓட்டுறான். இல்லை மாமா அங்கே அப்படி மாமா இங்கே இப்படி மாமான்னு ஏன்டே சொல்லி சமாளிக்கிறான். ஒன்று சொன்னால் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, நாம் சொன்னால் அதுக்கு ஒரு கேட்டு போடுறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறதுனே தெரில ப்ரோ. இந்த ஐட்டம் அதுக்கு டாப்பு போட்டு ஃப்ரண்ட் வெயிட்டு போகணும், அப்போ தான் பேலர் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். எங்கே சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, காசு வந்தால் தானே வசூல் பண்ணால் தானே ஏதோ ஒரு பக்கம் கொடுத்தா ஏதோ ஒரு செலவு பண்ணலாம், வண்டிக்கு டியூ கட்டலாம். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. டீசலுக்கே அன்னாடும் அங்கே பிடிங்கி இங்கே பிடிங்கி ஓட்டி ரொட்டேஷன் பண்ணுற நிலமே இருக்குது. நம்ம எங்கே ப்ரோ போய் வண்டிக்கு வேலை செய்கிறது? என்னடம் தான் இருப்பீங்க எல்லா வண்டிக்காரரும். அந்த 585 வந்து டயர் மாற்றி போடணும். ஏன்னா ஒன் சைடாக அடிக்கிட்டு இருக்குது. அது ஒன் சைடாக ஓடிச்சுன்னா அப்படியே தேஞ்சு போயிடும். அதனால் ஒவ்வொரு வேலையும் இதை செஞ்சால் அது வந்துடுது, அதை செஞ்சால் இது வந்துடுது. எதுவுமே முடிஞ்ச பாட்டை காணும். ஒன்று போனால் ஒன்று ஆரம்பிக்குது. இது வேறு ஆடியோ மிக்ஸ் கொண்டு போகணும். ஆடியோ மிக்ஸ் கொண்டு போகிறது நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். ஆடியோ மிக்ஸ் போயிட்டு அப்படியே ஆயில் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலான்னு கிளம்புறோம். உடனே ரொட்டேட்டர் ஓட்டலாமா? ஒரு மணி நேரம் காயிட்டுமாமாம்மா? நீங்கள் மழை இருக்குதுங்கிறாங்களா? மழை வந்துருச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு. காடு காயறதுக்கு ஒரு 10 நாள் ஆகி போயிடும். நீங்கள் மழை வேறு 100க்கு ஒரு 90% இருக்குது. அது வரேன் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து இவனை ஓட்டி விட சொல்கிறேன். ஓட்டிகிட்டே பாரு ஓட்டி விட்டுறோம். எத்தனை செலவு? 5 செலவா? 5 செலவா? அது நான் வருவேன் 5 செலவு தானே. அப்புறம் அது பிட்டு செலவு, அந்தாண்ட அட்டை செலவு ஒன்று வரும். ஓகே நம்பா, மாப்பிள்ளை ஓட்டி முடிக்க போகிறான்னு ஒரு 3 சுற்று இருக்குது. ஃபினிஷ்டம். அதில் வேறு ஒரு கொட்டை, அதை வேறு ரிவேஸ் எடுத்து போடுறான். எங்கள் ஊரில் கிணறு வந்து தண்ணி மேலேயே கிடக்குது ப்ரோ. அந்த வெயிலுக்கு
இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. எப்படியோ வருஷம் ஒரு பையனை வந்து நீச்சல் தெரியாத பையனை கூப்பிட்டு வந்து தண்ணியில் முழுகடிச்சிடுறாங்க ப்ரோ. இது பெரிய இஷ்யூவாக இருக்குது. உங்கள் பக்கம்லாம் இந்த பிரச்சனை வராதா என்னென்னு கமெண்டில் சொல்லுவேன். அதனால் கிணறு வச்சுக்கிறீங்க எல்லாம் கிணத்துல கொண்டு கூட ஆயில் ஊற்றி வச்சுருவாங்க. யாரும் கிணத்துல குதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா, வரும்போதே மணல் பாயிட்டு கொண்டு வந்துடுறாங்க. மணல் அப்படியே இறக்கணும்னு வச்சாங்க, அந்த ஆயில் அந்த மணலில் ஒட்டி அப்படியே கீழே கொட்டி போயிடும். இந்த பக்கம் நல்லா பளபளன்னு வருது, அந்த பக்கம் தான் காஞ்சி போச்சு. இந்த பக்கம் பாரு எவ்வளோ காய்ச்சல் ஆகுது, இதுக்கே இறங்க மாட்டேங்குது. நான் ஒரு சுற்று போய் வந்தா அப்புறம் கிளம்ப வேண்டியதான். மாப்பிள்ளை வந்து கட்டியை உடச்சிட்டு எல்லாம் வெறும் சுழுக்கரும்பாக தான் இருக்குது. அந்த ஆர்பிஎம் மட்டும் ஒரு ஆர்பிஎம் மேலே எவ்வளோ தான் டெப்த் பிடிச்சாலும் தங்குற வேலையே இல்லை. M2 கியருக்கு 5 ஆர்பிஎம்னா 14 ஆர்பிஎம்மில் அப்படியே ஸ்டாண்டர்டாக ஓடுது ப்ரோ. இதே நோவோ சீரிஸ் நம்மளுது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா என்ஜின் அடங்குது. இதில் ஐயோ ஃபேன் எடுத்து தரேன். நம்ம நோவோ சீரிஸ் நல்லா அடங்கும், இது அடங்குறதே இல்லை. இப்போ நல்ல இன்ஜினை முன்னத்துக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம பழைய ஃபைட் ஓட்டுறதுக்கு இதுக்கே நல்ல வித்தியாசம் இருக்குது. இது ஓகே. எனிவே ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை. ஷுவர். மாப்பிள்ளை வந்து திரும்பி அந்த சூனி இன்னொரு ரவுண்டு போவானா ஒரே சுத்தாகி எடுப்பானான்னு தெரில. கேட்டால் ஏண்டா அதை ஒரே சுற்று அப்படியே எடுத்துகிட்டு வர வேண்டியதானான்னு வச்சுக்காங்க. அப்படி இல்லை மாமா, இப்படி வரணும் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கே ஐடியா கொடுப்பான். ஐடியா மணி என்னம்மா நான் என்னென்னா எனக்கு முன்னாடி வண்டி ஓட்டு போகலாம் மாதிரி. ஒரு வயலை வாட்டமாக திருப்பாத, 5 கலப்பையை பொறுத்த வரலாம் முட்டுக்கட்டாக திருப்பணும்னா கலப்பையை நல்லா தூக்கி கொடுத்தோம்னா தான் வண்டி கட்டாகும், இல்லைனா வண்டியே கட்டாகாது. பாரு ரவுண்ட் அடிக்கிறான். கேட்டால் அங்கே கொஞ்சம் சொட்டை இருக்குதும்மா. அந்த மூளை முன்னையே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ அது ஒரு ரவுண்டு, இது ஒரு ரவுண்டாக அடித்து தள்ளுறான் மாப்பிள்ளை. நல்லா விடுறோம், ஃபுல்லு ரொம்ப இருக்குது. அப்பா போயிட்டு வந்துட்டு மாப்பிள்ளை எடுத்து வந்து கட்டி நுணுக்கிட்டா அப்புறம் நானும் அதுக்காட்டி வந்துடுவேன். வந்துட்டு பாறை ஓட்டிவிட்டா வேலை முடியும் நண்பா. இன்னைக்கு வேலை முடிஞ்சுது, அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம். மழை வரங்காட்டி இதை கவரேஜ் பண்ணிட்டு மணி 2:30 ஆயிருக்கு. இன்னும் போயிட்டு எடுத்து பாறை ஓட்டங்காட்டியும் பொழுது ஆயிரும்னு நினைக்கிறேன். அது எப்படி மாப்பிள்ள கரெக்டாக சொல்கிற? அது எப்படி சொல்கிற? பல்லு தான் நல்லா தெரியுது, மீதியெல்லாம் சிவப்பாக தெரிய மாட்டேங்குதா? போதும் போ. ஓட்டுறே வயக்காடு பட்டுற இதில் வேறு பிள்ளைங்க மேலே இருக்காங்க. அத்தனை பசங்களில் பிள்ளைங்க அவனை குதிப்பாங்க. நீ பாப்பா பிள்ளைங்க குதிக்கல, பிள்ளைங்க மேலே இருக்காங்க. ஐயோ அப்பா பிள்ளைங்க இறங்காதரா. இந்த வயலோட இது ஈரம் தானே. ஆமாம், ஏதாவது ரொம்ப ஈரமாக இருக்குதா? மழை பெய்யலாம் நான் 2 நாள் கழிச்சு ஓட்டினா பல ஓட்டி வரணும். அது ஏன்னா ரொம்ப காஞ்சி போச்சுன்னா அந்த வயது அன்றைக்கி ஓட்டும் போதா, அதனால் கரெக்டாக போகும். கரெக்டாக போயிட்டு நுணுக்கி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். நுணுக்கி விட்டு போயிடலாம். ஒரு காய விட்டு ஓட்டுங்கிறாப்புல, காய விட்டால் அது மழை பெஞ்சதுன்னா ஓட்ட முடியுங்கிற அந்த வயலா நீ போட்டு பிடிச்சி வச்சுருக்கிறதுக்கு ஓட்டின வயலா.